அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன நல்ல பலன், என்ன கெட்ட பலன் என்பதை பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5, அந்த 5ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 6, 7 விட்டுருங்க, அது வரையில் பார்த்து விட்டோம். 8ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்? 5ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது ஜோதிடம் என்ன சொல்றதுன்னா தோஷம் அப்படின்னு சொல்றது. தோஷம்னா குறை, அந்த ஜாதகத்துல அது ஒரு குறை. 5ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது, அது ஒரு குறை. அது போக எத்தனையோ அமைப்புகள் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் இருக்கு. ஆனா அதுல 5ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது ஒரு குறை, தோஷம் என்று ஜோதிடம் சொல்லுகிறது. அந்த தோஷத்துக்கு என்ன பண்ணுனா அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். அதுக்கு சிவவாக்கியர்கிட்ட கொஞ்சம் நம்ம போலாங்களா? சிவமே மூச்செல்லாம் நிறைந்து வாழ்ந்த காரணத்தால் அவர் பேரே சிவவாக்கியர்னு இருந்துச்சு. திருமூலரை தொடர்ந்து வந்தவர் சிவவாக்கியர். அவர் என்ன சொல்றாருன்னா, அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தம் ஆனதும், அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தம் ஆனதும், 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம், 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம், கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம், கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம், தோஷ தோஷ பாவமாயம் தூர தூர ஓடுமேங்கிறார். இந்த நமச்சிவாயம்ங்கிறது அரிதான ஒண்ணு அப்படிங்கிறார். நமச்சிவாயம்ங்கிற அந்த 5 எழுத்து இருக்கிறதல்லவா, நமச்சிவாய, அது அரிதான ஒண்ணு. அரிதான அந்த நமச்சிவாயம் ஆதி அந்தமானது. இந்த பூமியில் பூபாகத்தில் ஆதியும் நமச்சிவாயம்தான், அந்தமும் நமச்சிவாய என்பதுதான் என்பதைத்தான் அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தம் ஆனதுங்கிறார். அதை சொல்லிட்டு அந்த மந்திரத்தை 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம், தேவர்களே சொன்ன மந்திரம், சிவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறதாக புராண கதைகள் இருக்கிறது அல்லவா, அந்த சிவனுக்கு அடுத்த நிலையில எழுதப்பட்டிருக்கிற அந்த தேவர்களே சொன்ன மந்திரம் நமச்சிவாய மந்திரம் அப்படின்னு சிவவாக்கியர் சொல்றார். சொல்லிட்டு சொல்றார், அந்த எழுத்தை, அந்த கரிய உண்ணி எழுத்தை சொல்லுவேன் சிவவாக்கியம், நான் சொல்லுவேங்கிற. அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுவேன், நமச்சிவாயத்தை சொல்லுவேன். சொன்னா இந்த சிவவாக்கியரான நான் அந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லுகிற பொழுது தோஷ தோஷ பாவமாகி தூர தூர ஓடுமேங்கிறார். ஒரு தோஷம் சொல்லல, தோஷ தோஷ பாவ மாயை. அந்த தோஷம்ங்கிற எத்தனை தோஷம் இருந்தாலும் சரி, அது 1000 தோஷம் இருந்தாலும் சரி, அந்த தோஷம் என்கிற பாவ மாயை தூர தூர ஓடுமேங்கிறார். நமச்சிவாயங்கிற அந்த சிவனுடைய எழுத்துக்களை உச்சரிக்கிற போது இந்த பூபாகத்தை, பூமியினுடைய உயிர் அமைப்புகள் அத்தனையும் படைத்த அந்த சிவனுடைய நமச்சிவாய என்கிற அந்த 5 எழுத்தை உச்சரிக்கிற போது எல்லா தோஷமும் போகுன்னு சிவவாக்கியரே சொல்லி இருக்கிறார். ஆகவே 5ஆம் அதிபதி 8லே இருப்பவர்கள் அந்த சிவவாக்கியர் சொன்ன அந்த சிவவாக்கியருடைய வழியில் சிவனை நாடுங்கள், நமச்சிவாயத்தை சொல்லுங்க. சரி, என்ன தோஷம்? முதல்ல ஜோதிடர் என்ன சொல்லுதுன்னா, அது பூர்வீக தோஷம். பூர்வீகங்கிறது ஊழ்வினை. 5ஆம் இடம்னாலே அந்த 12 ராசி கட்டங்களிலேயும் பூர்வ ஜென்மம் என்று சொல்லுகிற அமைப்பு 5ஆம் இடம். அப்ப அந்த பூர்வ ஜென்மங்கிறதுக்குள்ள கடவுள் எதையோ வச்சிருக்கிறான். அதனாலதான் அந்த 5ஆம் இடத்துல பூர்வ ஜென்மத்தை ஆண்டம் படைச்சு வச்சிருக்கிறான். அப்போ அது ஊழ்வினை. ஊழ்வினையில நல்வினையும் இருக்கலாம், தீவினையும் இருக்கலாம் அல்லவா. அப்ப 5ஆம் அதிபதி நல்ல இடத்திலே இருந்தால் பூர்வ ஜென்மத்தில் அவர்களுடைய வினை நல்வினை, ஊழ்வினை நல்வினை. அது இருக்கக்கூடாத தவறான தோஷமான கெடுதலான இடத்திலே அந்த 5ஆம் அதிபதி இருந்தால் ஊழ்வினை தீவினை என்பதைத்தான் ஜோதிடம் சொல்லுது. சரிங்களா? பூர்வீகமே அந்த ஊழ்வினையே தோஷம் அப்படிங்கிற அமைப்பு. அப்ப தீக்கருடைய பவர் யார்கிட்ட இருக்குது? சிவவாக்கியர் சொன்ன மாதிரி சிவபெருமான் கிட்ட தான் இருக்குது. படைச்சவங்க கிட்ட தான் அந்த விதியெல்லாம் இருக்கு. அதனால படைச்சவங்க கிட்ட தான் நம்ம போய்
கையேந்தி நிற்க வேண்டும். பழைய கோயில், ஏதாவது ஒரு கோயில், நீண்ட நெடுங்கால கோயில் இருந்தா சரி, அது சின்னதா இருந்து சரி, சிவன் கிட்ட போங்க, சிவவாக்கியர் சொன்ன இந்த நமச்சிவாய சொல்லிட்டு போங்க, சரிங்களா? எல்லாமே ஆண்டவன் பார்த்துக்கலாம். அப்புறம் பூர்வீக தோஷம் மட்டும் இல்ல, புத்திர தோஷத்தையும் சொல்லுது. அந்த அந்த 5வது 8 கோயில் புத்திர தோஷத்தையும் சொல்லுது. புத்திர தோஷம்னு புத்திரம் இல்லாமல் போவதில்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் ஜாதகத்தில் இருக்கும். 5ஆம் அதிபதி 8ல் இருந்தா புத்திர தோஷம், புத்திர தாமதமாக, அவ்வளவுதான். அதுவுமே 5ஆம் பாவம் நல்லா இருந்து குரு நல்லா இருந்தாருன்னா, அதாவது சிம்ம லக்னம் விருச்சிக லக்னத்தை தவிர்த்து, ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு குருவே 5ஆம் அதிபதி ஆவார், சிம்ம லக்னத்துக்கு குருவே 5ஆம் அதிபதியா வருவார். அந்த 2 லக்னங்களை தவிர்த்து மற்ற லக்னங்களில் குரு நல்ல இடத்துல இருந்து விட்டால், 5ஆம் பாவம் நன்றாக இருந்து விட்டால், இந்த 5ஆம் அதிபதி 8ல மறைஞ்சது பாதிக்காது. திருமணம் நடந்த உடனேயே குறிப்பிட்ட காலத்துல, சரியான காலத்துல புத்திரத்தை கடவுள் கொடுத்துருவோம். 5ஆம் அதிபதி 8ல போயிட்டா பரவாயில்ல. குருவும் கெட்டிருந்து 5ஆம் பாவம் கெட்டிருந்தா தான் சில பிரச்சனைகள் இருக்கும். 5ஆம் பாவம் நல்லா இருக்கு, குரு நல்லா இருக்காரு. இந்த சிம்ம விருச்சிக லக்னத்தை நல்லா இருக்காரு, நோ ப்ராப்ளம். 5 8ல மறைஞ்சதுன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியது, புத்திர தோஷம் வேலை செய்யாது, சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, இந்த மனம் சார்ந்த இடம் 5, புத்தி சார்ந்த இடம். இதே 5ஆம் அதிபதி போன காணொளியில் பேசுகிற போது 7ல இருந்து என்ன சொன்னோம்? மகிழ்ச்சியான மனநிலை. ஆனா 8ல் இருக்கிற போது நிம்மதியற்ற மனநிலை, சரிங்களா? ஏதாவது ஒரு மன அழுத்தம், ஒரு குழப்பம், ஒரு எப்பவுமே ஒரு நிம்மதியற்ற நிலை. பொதுவாவே இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்புல யாருக்குமே நிம்மதி கிடையாதுன்னு வைங்க. யார் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாலும் நிம்மதி என்ன சொல்லுவாங்க? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ வெடிப்பாறைக்கு நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேங்க. ஆனா மனசுக்குள்ள ஏன் வேண்டா நல்லா இருக்கிறேன், எங்கடா நல்லா இருக்கிற மாதிரி புலம்பிட்டு தான் இருப்பாங்க. இந்த நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்ச ஒரு படத்துல, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அப்படின்னு கேட்பார்ல, பாடுவார்ல. அந்த மாதிரி இன்னைக்கு சமூகத்துல ஆம்பளையாட்டு பொம்பளையாட்டு யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, அவங்க மனசுக்குள்ள எழுதிரும தோணும், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் தான் புலம்பிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் அப்படித்தான். ஆனா இந்த 5ஆம் அதிபதி 8ல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கு, டிகேஷன் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, சரிங்களா? கொஞ்சம் நிம்மதியற்ற தன்மை கொஞ்சம் அதிகபட்சமா இருக்கு. அதுக்கும் எங்க போகணும்? அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த இந்த அமைப்பை, இந்த தோஷங்களை எந்த கடவுள் கொடுத்தானோ அந்த கடவுள்கிட்ட போய்த்தான், அட சாமி இதை கொஞ்சம் தீரப்பான்னு சொல்லி சிவவாக்கியரோட வெளியில போய் கேட்டுக்கணும், சரிங்களா? அப்புறம் அதோட மிக முக்கியமான ஒரு இடம் 5ஆம் இடம், புகழை குறிக்க இடம். அதாவது ஒரு நல்ல பேரு, மற்றவங்க வாழ்த்தக்கூடிய அளவுக்கு வாழ்றது, இன்னும் சொல்ல போனால் மற்றவர்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை அமைத்து தரக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அந்த 5ஆம் அதிபதி. அந்த 5க்குள்ளதான் எல்லாமே, ஆன்மீக, அரசியல், கலை, அத்தனை 5க்குள்ளதான் இருக்கு. 3ம் புகழை கொடுக்கும், 10ம் புகழை கொடுக்கும், 5ம் புகழை தரும். 5 கொஞ்சம் அதிகபட்சமாக சிறந்த புகழை தரக்கூடிய இடம். அந்த 5ஆம் அதிபதி 8ல் போய் இருந்தா, 6ல் இருந்தா கூட நம்ம போன காணொலியில் பார்த்தோம், சிறந்த கலைமைப்பான வேலையெல்லாம் கிடைக்கும், ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். 6 கூட வேலை குறிக்குது, அந்த கலை ரீதியான வேலையெல்லாம் கொடுத்து நம்ம பார்த்தோம். அல்லது உணவுத்துறை இப்படி எல்லாம் வரக்கூடிய அமைப்பு. 8ங்கிறப்போ சுத்தமாவே கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் உள்ள ஒரு அமைப்பு. அப்போ அங்க என்னன்னா, அந்த கிடைக்க வேண்டிய அந்த ஒரு நல்ல ஒரு சிறந்த, மற்றவர்கள் வாழ்த்தி ஆராதித்து வணங்கக்கூடிய அந்த அதிகபட்ச அற்புதமான சிறந்த இந்த புகழ் அமைப்பும் கேள்விக்குறியாகிவிடும், இல்லைங்களா? அது கேள்விக்குறியாகிடும். இந்த அளவுக்கு இந்த 5ஆம் அதிபதி 8ல மறைகிற போது, இப்படிப்பட்ட அந்த 5 எந்த அளவிற்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு சிறப்பை தர வேண்டுமோ அந்த சிறப்பில் குறைகள், அதைத்தான் தோஷம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. ஆனா இந்த மாதிரி சில கெடுபணங்களை அது தருது. 5ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாலே அது மறையக்கூடாது, அந்த ஜாதகத்தோட ஒரு சிறப்பு குறைவு, சரிங்களா? ஆனா இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு. 5ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுல சிறப்பு குறைவு இருந்தாலும் சிறப்பும் அங்கே இருக்கு, கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. இப்போ 8ல இந்த 7 கிரகங்கள்
ஒவ்வொரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் எட்டில் இருப்பாங்க இல்லைங்களா? சுபகிரகங்கள் வந்து உட்கார்றாங்க இல்லைங்க எட்டுல, ஆயுள் சிறப்பார். ஆயுள் அமைப்பு நல்ல சுப அமைப்பாகி அந்த 8ஆம் இடம் நல்ல ஆயுள் வலு சிறந்த ஆயுள் அந்த ஜாதகத்துல சனி பகவானும் நன்றாக இருந்து விட்டால் பரிபூரண ஆயுள் சுபகிரகங்கள் எட்டில் இருக்கிறார். குரு, சுக்கரன், வளர்வழி சந்திரன், தனித்த புதன் இவர்களெல்லாம் இருக்கிற போது ஆயுள் ஸ்தானம் சிறப்படைகிறது, ஆயுள் நல்லா இருக்கு. அது மட்டுமல்ல, நேர 2ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அதுதான் மிக மிக ஒரு நன்மையான அமைப்பு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அல்லவா? அங்கிருந்து சுபகரங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வாக்கு அமைப்பு நல்லா இருக்கும், தன அமைப்பு நல்லா இருக்கும், குடும்ப அமைப்பு நல்லா இருக்கும். குரு பார்க்கிறார், பேசுறதே ஒரு பெருந்தன்மையான பேச்சு, உயர்ந்த பேச்சு, கண்ணியமான பேச்சா இருக்கும். குடும்பம் நல்ல ஒரு கண்ணியமான கௌரவமான குடும்பமா இருக்கும். தனகாரகர் தனஸ்தானத்தையே பார்க்கிற போது தன வரவுக்கு சொல்லவா வேணும்? சிறந்த அமைப்பு அல்லவா? சரி, சுக்கரன் பார்க்கிறார், எட்டிலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பேசுவதே இனிமையாக இருக்கும். ஒவ்வொரு சொல்லும் தேனில் குழைத்தெடுத்ததை போல இருக்கும். அதுவும் பெண்களுக்கு 2ஆம் இடத்து சுக்கரன் இருந்தா இனிமையாக பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். தனம், குரு தனகாரகர், சுக்கரனும் தேவையான பணத்தை தருகிறவர் அல்லவா? அப்போ தனமும் சிறப்பாக இருக்கும், குடும்பமும் மகிழ்ச்சியான குடும்பம். 2ஆம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறப்போ பார்த்தாலும் சரி, இருந்தாலும் சரி, மற்ற வேற கிரக அமைப்புகள் மூலமா சில இந்த 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 பலன்களை மாறுபாடுகள் வரும். நான் சொல்றது இங்கிருந்து 2ஆம் இடத்துல சுக்கரன் குரு இருந்தாலோ பார்த்தாலோ அது மட்டும்தான் நான் சொல்றேன். மற்ற அமைப்புகளுக்குள்ள அது நிறைய ஆழ்ந்து போக வேண்டியது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். இப்ப சுக்கரன் பார்க்கும்போது சிறப்பு. புதன் பார்க்கிறாரா? சிறப்போ சிறப்பு. பேச்சுக்கு பெரிதும் காரணகர்த்தாவே புதன் பகவான் அல்லவா? பேச்சின் நாயகன் புதன் அல்லவா? அவரே வாக்குஸ்தானத்தை பார்க்கிற போது அற்புதமான சிறந்த பேச்சாற்றல் உள்ளவராக இருப்பார். அது அற்புதமான சொற்களில் நீர்வீழ்ச்சி போல கொட்டுகிற அற்புதமான பேச்சாற்றல் உள்ளவராக புதன் 2ஆம் இடத்தை பார்க்கிற போது நல்ல வாக்கமைப்பு ஜோதிடருக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் தனஸ்தானத்தை பத்தி, குடும்பஸ்தானத்தை பத்தி சொல்ல வேண்டியது சுபகரகம் அல்லவா? அடுத்தது சந்திரன், வளர்வரை சந்திரனா இருக்கணும். அப்படி இருந்து பார்த்தால் சுக்கரன் மாதிரி தான் இனிமையான பேச்சு, இனிமையான குடும்பம், நல்ல சிறந்த தன அமைப்பு. இப்படி சுபகரங்கள் 8லே இருக்கிற போது ஆயுள் ஸ்தானம் சுபத்துவமாகிறது, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானமும் சுபத்தன்மை அடைந்து சிறப்படைகிறது. சரி, அசுபகரங்கள் இருக்கிறாங்க, அதுல சனி வந்து 8ல் இருக்கிறது சிறப்பு, அருமையான சிறப்பு. ஆயுள் ஸ்தானம், ஆயுள் காரகன், ஆயுள் நல்ல வலு, நீண்ட ஆயுள், பூரண ஆயுள். சரிங்களா? ஆனா ஒண்ணு, குடும்பஸ்தானத்து, தனஸ்தானத்து, வாக்குஸ்தானத்தை பார்க்கிறாரா? குடும்பம் அமைவதில் தாமதமாகும், அமைந்த குடும்பத்திலும் பிரச்சனை. அது மட்டும் இல்ல, நல்ல பொய் பேசுவ, அப்படி பேசுறது பிடிவாதமான அமைப்பு, இந்த முடக்கடி பேசுறது 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது. அப்புறம் கடுமையான வார்த்தையில் பேசுறது, அப்புறம் குடும்பத்தில் வந்து அப்புறம் கடுமையான நிலைகள் தான் இருக்கும். அதனால அதான் நாக்கில் சனி பார்க்கலாருங்க, அது சனி அங்க நாக்கில் இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, பேசினாலே பிரச்சனை. 2ஆம் இடத்தை சனி பார்த்தா, சரிங்களா? அப்புறம் சூரியன், செவ்வாய் கடுமையான அதிகாரமான வார்த்தைகளை பேசுவார்கள். 2ஆம் இடத்து சூரியன் செவ்வாய் பார்க்கும், அது செவ்வாய் பார்த்துட்டா சொல்லவே வேண்டியதில்லை. வார்த்தைகளா வராது, சொற்களாக இருக்காது, நெருப்பு துண்டுகளாக இருக்கும். அது எப்படி? அப்படி கனன்று கொண்டிருக்கும் அல்லவா? நெருப்பு துண்டு அப்படி ஜுவாலை சுடரொளி வீசிக்கொண்டு, அப்படி அந்த செவ்வாய் 2ல் இருந்தாலோ, 2 செவ்வாய் பார்த்தாலோ அந்த வார்த்தைகள் அப்படியே நெருப்பு துண்டாய் எப்படி கனன்று கொண்டு காதுக்குள்ள வந்து அப்படியே நெருப்பு துண்டு பூந்துச்சுன்னா எப்படி துடிக்கணும், அப்படி துடிக்கிற மாதிரி வார்த்தைகள் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, தகிக்கிற நெருப்பு துண்டுகளாக வார்த்தைகள் வரும். சரிங்களா? அப்போ இந்த சனி, செவ்வாய், சூரியன் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சுபகிரகத்தினுடைய தொடர்பு கிடைத்து விடுவது சிறப்பு, நல்லது என்று சொல்லி, அடுத்த காணொளியில் 5ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், நன்றி.